evening guys, welcome to DJ Smart Learning Center. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்ட் தான் பார்க்க போகிறோம். எது பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனோட ஷார்ட்கட்ஸ் பார்க்க போகிறோம். ஏன் இதை நான் பர்டிகுலராக ஒரு வீடியோ போடுறேன்னா 10th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் எல்லாருக்குமே பேசிக்காக எப்படி ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போ வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன மெத்தட்லாம் தெரியும்னா ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்மு, ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது, அப்புறம் என்ன தெரியும் நமக்கு கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் தெரியும். இப்போது ஒரு ஆத்தர் ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்கிறாரு. ரொம்ப ஈஸியான மெத்தட் அது இருக்குது. ஸோ அவர் சைனீஸ் ஆத்தர் தான். அது என்ன நமக்கு மற்ற மெத்தடை விட என்ன நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு குவாட்ரேட்டிக் ஃபார்முலா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ண வேண்டியதாக இருக்கும்னா மெமரைஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்புறம் நம்ம கெஸ் பண்ணாலும் லோ தான், அதுக்கு அதிகமான வாய்ப்பு இல்லை. ஆனால் எல்லாத்துலேயும் ஒர்க் ஆகும். கரெக்ட். இந்த ஃபேக்டரைசேஷன் மெத்தடு அது மெமரைஸ் பண்ணுறது கொஞ்சம் லோவாக தான். ஆனால் கெஸ்ஸிங் ரொம்ப கண்டிப்பாக நமக்கு கிடைக்காது, எல்லாத்துலேயும் ஒர்க்கும் ஆகாது ஃபேக்டரைசேஷன். ஆனால் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தடு அது கொஞ்சம் ரொம்பவே காம்ப்ளிகேட் தான். அதுக்கப்புறம் கெஸ்ஸிங் பண்ணுறதும் நமக்கு லோவான ஆன்சர் தான் கிடைக்கும், கிடைக்காமலாம் போகலாம். ஆனால் எல்லாத்துலேயும் ஒர்க்காக தான் ஆகும். ஆனால் இப்போது இந்த ப்ரோஜன் லோ மெத்தட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு சைனீஸ் ஆத்தர். இவர் என்ன கண்டுபிடிச்சிருக்காருன்னா, மெமரைஸ் பண்ணவும் நீங்கள் தேவையில்ல, அதே மாதிரி கெஸ் பண்ணவும் தேவையில்ல, லாஜிக்கலாகவே நமக்கு ஒரு மெத்தடை அவர் கொடுத்துருக்கிறாரு. லாஜிக்கலாகவே ஒரு மெத்தட் நமக்கு சூப்பரான ஒரு லாஜிக்கில் அவர் கொடுத்துருக்கிறாரு. அது என்னன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம 1 by 1 நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ பேரபிளாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த பேரபிளா எடுத்தாலுமே அந்த இது பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக்காக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு பேரபிளா எடுத்துக்கோங்க, இந்த பேரபிளாவே எடுத்துக்கோங்க. ஓகேவா? அந்த பேரபிளாவில் இங்கே என்ன கர்வோட அந்த வேவ் இருக்கோ அதோட மிரர் தான் இங்கே இருக்கும் பாருங்கள். அதாவது அது அதே மாதிரி அதே லென்த்தில் அதே மாதிரி தான் என்ன இருக்கும், அதுதான் சிமெட்ரிக்னு சொல்லுவாங்க. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி பேரபிளா சிமெட்ரிக்காக இருக்கும். சரி தானே? ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள், பேரபிளா ஆல்வேஸ் என்னவாக இருக்கும், சிமெட்ரிக்காக இருக்கும். சரி தானே? அதுக்கப்புறம் பாருங்கள், இங்கே நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா நம்மளோட டாஸ்க்கே ஜீரோஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதான் நம்மளோட டாஸ்க்கு. ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனுக்கு 2 ஜீரோ இருக்கும். இந்த 2 ஜீரோஸை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம், அந்த ஷார்ட்கட்ஸ்க்கு உங்களோட க்ளூ பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக சொல்கிறேன் பாருங்கள். முதல்ல எல்லாம் ஈச் அண்ட் எவ்ரி பேரபிளா அது பர்ஃபெக்டாக ஜாமெட்ரிக்கலாக வியூ பண்ணிங்கன்னா அது ஒரு சிமெட்ரிக்காக இருக்கும். பாயிண்ட் நம்பர் 1. அதுக்கப்புறம் இதோட மெயின் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த ஜீரோஸ் 2 ஜீரோ எடுத்துகிட்டு அதை பார்த்தீங்கன்னா சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து அது ஈக்குவல் டிஸ்டன்ஸாக இருக்கும் அந்த 2 ஜீரோவும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதுதான் 0-1ன்னு வச்சுக்கோங்களேன், இதை 0-2ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா சென்டர் பாயிண்ட்டுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இதுதான் நம்மளுடைய சென்டர் பாயிண்ட்டு. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து உங்களுடைய 0-1க்கும் டிஸ்டன்ஸு சேமாக தான் இருக்கும், இந்த 0-2க்கும் டிஸ்டன்ஸ் சேமாக தான் இருக்கும். அப்போ சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து 0-1க்கும் 0-2க்கும் சேமாக தான் இருக்கும். இதுதான் நம்மளுடைய அந்த லாஜிக்கு. அப்போது நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா, நீங்கள் நம்ம ஆவரேஜ் கண்டுபிடிக்க போகிறோம். ஆவரேஜ் எப்படி நம்ம கண்டுபிடிப்போம், நார்மலாக எப்படி நம்ம ஆவரேஜ் கொடுப்போம், 2 வேல்யூ கொடுத்தா 2,3ன்னு கொடுத்தா நீங்கள் எப்படி ஆவரேஜ் கண்டுபிடிப்பீங்க, 2ஐயும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணிடுவீங்க, அவ்வளோதான். அதே தான் நம்ம இங்கே பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோன்னா, இந்த இதுக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், 2 ஜீரோஸையும் கூட்டி 0-1 + 0-2 2 ஜீரோஸையும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணிப்போம் ஆவரேஜ். ஸோ நம்ம ஆவரேஜ் கண்டுபிடிச்ச உடனே உங்களுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. நீங்கள் அந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் இந்த மெத்தடை ரொம்ப சூப்பராக பயன்படுத்தி நீங்கள் ஜீரோஸ் கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஸோ அந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஃபார்முலா இங்கே பாருங்கள். இந்த ஈக்கி டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த டிஸ்டன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது பாருங்கள், இதுதான் நம்மளுடைய ஆவரேஜ்னால். இந்த சைடு இருக்குது பாருங்கள், இதுதான் இந்த சைடு எவ்வளோ. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு 2 லென்த்து, இது ஒரு 2 லென்த்துனா அந்த சைடு இருக்கிறது -2 லென்த்து நம்ம லெஃப்ட் சைடு, அந்த சைடு இருக்கிறது +2 லென்த்து, அந்த மாதிரி. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதுதான் நம்மளுடைய 0-1, அதான் இதுதான் நம்மளோட 0-1, இது 0-2. சரி தானே? இப்போது 0-1 √1 கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னது, ஆவரேஜ் -u பண்ணணும். ஸோ இந்த √1 நீங்கள் கண்டுபிடிக்கணுன்னா என்ன ஃபார்முலா, ஆவரேஜ் -u பண்ணணும். √2 இந்த இடத்த நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு, செகண்ட் ஜீரோ கண்டுபிடிக்கிறதுக்கு ஆவரேஜ் +u கண்டுபிடிக்கணும். இப்போ நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரிஞ்சிடும். ஓகேங்களா? இப்போது நான் உங்களுக்கு
இது வரைக்கும் ஒரு என்ன விஷயம் அங்கே சொல்லுதுன்னு சொன்னேன். இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா குவாட்ரடிக் ஈக்குவேஷனோட ஜென்ரல் ஃபார்மேஷன். உங்களுக்கு தெரியும் என்ன தெரியும், சம் ஆஃப் த ரூட் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏன்னு உங்களுக்கு தெரியும். சூப்பர் தானே. இப்போது வாட் இஸ் த ஆவரேஜ்? ஆவரேஜ் 2 ரூட்டுக்கு எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பை 2 பண்ணுவீங்களே, அதுதான் இங்கே பண்ண போகிறீங்க. ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இதுக்கு நீங்கள் வந்து சம் ஆஃப் த ரூட்டுக்கு நீங்கள் ஆவரேஜ் கண்டுபிடிச்சிங்கன்னா இங்கே பாருங்கள், ஆவரேஜ் ஆஃப் த இதுக்கு மைனஸ் பி பை ஏ இருக்கா. இப்போ நீங்கள் ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு த ஃபார்முலா இஸ் மைனஸ் பி பை 2a. அந்த சம் ஆஃப் த ரூட்டை பை 2 பண்ணிக்கிறீங்க, அவ்வளோதான். ரொம்ப 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 சிம்பிள். ஸோ உங்கள்கிட்ட கீ என்ன வேணும்னா ஃபார்முலா கீ என்ன வேணும் அப்படின்னா ஆவரேஜோட ஃபார்முலா உங்களுக்கு தேவைப்படும். ஸோ ஆவரேஜ் வந்து என்னது அப்படின்னா, ஆவரேஜ் வந்து நீங்கள் என்ன பார்த்துருக்கீங்க, ஆவரேஜ் முதல்ல சம் ஆஃப் த ரூட் உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்க தெரியும். அதுக்கப்புறம் ஆவரேஜ் இஸ் நத்திங் பட் சம் ஆஃப் த ரூட்டை வந்து பை 2 பண்ணணும். வாட் இஸ் யுவர் சம் ஆஃப் த ரூட்டு? மைனஸ் பி பை ஏ. பை 2 பண்ணிங்கன்னா வாட் இஸ் த ஆன்சர்? மைனஸ் பி பை 2a. அவ்வளோதான். ஸோ ஆவரேஜோட ஃபார்முலா வந்து வந்துருச்சு பாருங்கள், மைனஸ் பி பை 2a. இப்போ வந்து பாருங்கள், இப்போ வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? நமக்கு தெரியும் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டு, சம் ஆஃப் த ரூட்டு, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டு நமக்கு என்ன தெரியும்? ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் இஸ் நத்திங் பட் சி பை ஏ. இப்போ நமக்கு வந்து என்ன இருக்குது, நம்ம ரூட் வந்து இந்த சைடு இதுதான் ஆவரேஜ்னா உங்களோட ரைட் சைடு ஆவரேஜ் ப்ளஸ் யூன்னு இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடு 0 நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு டிஸ்டன்ஸை ஆவரேஜ் மைனஸ் யூன்னு இருக்கும். ஸோ இப்போ வந்து ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ என்ன செய்வோம், இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணுவோம். ஆவரேஜ் மைனஸ் யூ, ஆவரேஜ் ப்ளஸ் யூ. ஸோ ஏ மைனஸ் பி, ஏ ப்ளஸ் பி ஃபார்முலா இருக்கிறதுனால ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் யூ ஸ்கொயர்ட் போடுவோம். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டு சி பை ஏ. அப்போது என்னன்னு பாருங்கள். ஸோ உங்கள்கிட்ட ரெண்டு ஃபார்முலாவை நம்ம ஃபார்ம் பண்ணிட்டோம். என்ன கிடச்சிருக்குது? ஆவரேஜ் ஸ்கொயர்ட் மைனஸ் யூ ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டு சி பை ஏ. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிடலான்னா ஒரு சம் போட்டு பார்க்கலாம். ஸோ ஆவரேஜ் ஸ்கொயர்ட், இப்போ நமக்கு என்ன வேணும், இந்த ரூட்டு மட்டும் வேணுன்றதுனால இந்த ப்ராடக்ட் இங்கிட்டு கொண்டு வந்தீங்கன்னா மைனஸாக மாறும். ஸோ ஆவரேஜ் ஸ்கொயர்ட் மைனஸ் ப்ராடக்ட் ஸ்கொயர். இப்போ உங்களுக்கு யூ மட்டும் வேணுனால போத் சைடு ஸ்கொயர் ரூட் எடுத்துருவீங்க. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆவரேஜ் ஸ்கொயர்டு மைனஸ் ப்ராடக்ட். அவ்வளோதான். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டு. ஸோ உங்கள்கிட்ட வந்து இப்போ நான் வந்து ஃபைனலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். ஸோ ஃபஸ்ட்டு யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் சம் ஆஃப் ரூட்டு. ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிப்பீங்க? சம் ஆஃப் ரூட்டு கண்டுபிடிச்சி வச்சுப்பீங்க. ஸோ சம் ஆஃப் ரூட் ஃபார்முலா மைனஸ் பி பை. அதுக்கடுத்து என்ன கண்டுபிடிப்பீங்க? ஆவரேஜ் ஆஃப் த ரூட்டு. ஆவரேஜ் ஆஃப் த ரூட்டுக்கு ஃபார்முலானது வாட் இஸ் த ஃபார்முலா? ஆவரேஜ் ஆஃப் த ரூட் ஃபார்முலா மைனஸ் பி பை ஏன்ற மாதிரி ஆவரேஜ் ஆஃப் த ரூட்டுக்கு ஃபார்முலானது மைனஸ் பி பை ஏ 2a. சூப்பர். அதுக்கப்புறம் தேர்ட் ஒன் என்னது? ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டுக்கு யூ கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து நம்ம ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆவரேஜ் ஸ்கொயர்ட் மைனஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட். ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஸோ இங்கே வந்து பாருங்கள், இதுதான் உங்களுடைய குவாட்ரடிக் ஈக்குவேஷன். உங்களோட ஏ என்னது? 1, பி என்னது? மைனஸ் 22. ஸோ இப்போ சம் ஆஃப் த ரூட் என்னது? சம் ஆஃப் த ரூட்டு வாட் இஸ் யுவர் சம் ஆஃப் த ரூட்? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. அப்போது மைனஸ் பி இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? மைனஸ் 22/1. மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ் ஆகிடும். அப்போ சம் ஆஃப் ரூட்டு கிடச்சிருச்சு. இப்போது நான் என்ன சொல்லியிருக்கிறேன், நீங்கள் ஆவரேஜ் கண்டுபிடிங்க. ஆவரேஜ் இஸ் நத்திங் பட் சம் ஆஃப் த ரூட் பை 2ன்னு போடணும், அவ்வளோதான். அப்போது ஆவரேஜ் ஆஃப் த ரூட்டுன்றது சம் ஆஃப் த ரூட் நமக்கு பை 2 பண்ணால் போதும். சம் ஆஃப் த ரூட் நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 22/2. ஸோ கேன்சல் பண்ணிவிடுங்க, 11 வந்துடும். அப்போ ஆவரேஜ் கண்டுபிடிச்சிட்டோம். இனிமேல் அவ்வளோதான். இனிமேல் ரூட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு பாருங்கள், யூஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆவரேஜ் ஸ்கொயர்டு மைனஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டு. இப்போ நம்ம ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் வந்து கண்டுபிடிக்கலாமா? ஸோ வாட் இஸ் யுவர் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்? இங்கே ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்னா என்னது? வாட் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டு? சி பை ஏ போடுவீங்க. சின்ற இடத்துல 177. ஸோ ஏன்றது 1. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டுன்றது 117. ஸோ இங்கே ஆவரேஜ் ஸ்கொயர்டு வந்து என்னது நமக்கு? 11 ஸ்கொயர்டு மைனஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் என்னது? 117. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 11 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன வரும்? ஆன்சர் வந்து 121 மைனஸ் 117. இப்போ யூஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வரும்? 121 போச்சுன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4. சூப்பரா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4. அப்போ யூ வந்து என்னது? 2 வரும்.
இப்போ நம்ம முடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம u வந்து என்ன கிடச்சிருக்குது 2 கிடச்சிருக்கு. கரெக்டு தானே? இப்போது நீ ரூட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறேன் பாரு. நம்ம ஆவரேஜ் மைனஸ் யூ போட்டாலே ஜீரோஸ் கிடச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆவரேஜ் மைனஸ் யூ போடு. ஆவரேஜ் மைனஸ் யூ போடு. இப்போ ஆவரேஜ் என்னது நமக்கு தெரியும் 11 மைனஸ் இங்கே யூ வந்து என்ன கிடச்சிருக்குது 2. அப்போ 9. அப்போ 9 ஒரு ரூட்டு ஈஸியாக. அதுக்கப்புறம் எக்ஸ்ட் இன்னொரு ரூட்டு கண்டுபிடிப்போமா. ஆவரேஜ் மைனஸ் என்ன வரும் ப்ளஸ் யூ. ஆவரேஜ் ப்ளஸ் யூ. அப்போ ப்ளஸ் யூ பார்த்தோன்னா என்ன வரும் 11 + 2. அப்போ என்ன வருது 13. ஓகே, இப்படி தான் வந்து செம்ம ஈஸியான ஒரு மெத்தட் இது. ஒரு சைனீஸ் கார் கண்டுபிடிச்சார் இந்த மெத்தடை. மெத்தடே ரொம்ப சிம்பிளான மெத்தடு. ஜஸ்ட்டு என்ன பண்ணுறோம், ஸ்டெப் நம்பர் 1 மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். இந்த இருக்குது பாருங்கள், இந்த டிஸ்டன்ஸு தான் நம்மளுடைய என்னது யூ. இந்த டிஸ்டன்ஸு தான் மைனஸ் யூ, இந்த இடத்துல ப்ளஸ் யூ. ஸோ ஆவரேஜ் வந்து 11. அப்போ இந்த இதை கண்டுபிடிக்கணுமா இந்த பொசிஷனை. அப்போ என்ன பண்ணுவீங்க, 11 - 2 பண்ணால் 9 ரூட்டு கிடச்சிருது. இங்கே 11 + 2 பண்ணால் 13 ரூட்டு கிடச்சிருது. அவ்வளோதான். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரூட்டு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. அப்போ நம்மகிட்ட ஆல்ஃபா வந்து 9ஆகவும் பீட்டா வந்து 13ஆகவும் நமக்கு கிடச்சிருச்சு. இதுதான் வந்து ஜீரோஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான மெத்தடு. இப்போ வந்து பாருங்களேன், சரி சார் இப்போ நம்ம வந்து ஒரு ரேஷ்னல் ரூட்டு இல்லை ரியல் நம்பருக்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து ரேஷ்னல் ரூட்டுக்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இரேஷ்னல் ரூட்டாக இருந்தால் நம்ம என்ன சார் இது இந்த மெத்தட் ஒர்க் ஆகும்னா சூப்பராக ஒர்க் ஆகும். அதுக்கு தான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் இருக்குது. ஓகேவா. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிப்போம், ஆவரேஜ் கண்டுபிடிப்போம். ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறது என்னது, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பை 2. கரெக்டு தானே? இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பாருங்கள், இங்கே 4 சம் ஆஃப் த ரூட்டு 4 கிடச்சிருக்கு. அப்போ 4/2 போட்டால் என்ன வரும் 2 வந்துடும். அப்போ ஆவரேஜ் எனக்கு கிடச்சிருச்சு. அப்புறம் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டு பாருங்கள் 1 × 7 -7. கரெக்டு தானே? அப்போ ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் என்னது -7. அப்போது என்ன ஃபார்முலா, ரூட்டு ஆல்ஃபா கண்டுபிடிக்கிறதுக்கு ஆவரேஜ் மைனஸ் யூ. அதுக்கப்புறம் பீட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு ஆவரேஜ் ப்ளஸ் யூ. கரெக்டா? அவ்வளோதானே? இப்போ யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்ன தெரியும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் சார் ஆவரேஜ் ஸ்கொயர்டு மைனஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் ஸ்கொயர்டு சார். அவ்வளோதான். சாரி, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டு. இப்போ ஆவரேஜ் வந்து என்னது 4 ஸ்கொயர்டு 2 ஸ்கொயர்டு. கரெக்டு தானே? ஆவரேஜ் என்ன இருக்குது 2 இருக்கா. அப்போ 2 ஸ்கொயர்டு மைனஸ் ப்ராடக்ட் ஆஃப் த என்னது -7. கரெக்டா? கரெக்டு தானே? அப்போது என்ன வரும், ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே 4 - ப்ளஸ் வரும். அப்போ என்ன வரும் 7 வரும். அப்போது யூ வந்து என்ன கிடச்சிருக்கு √7 கிடச்சிருக்குது. சூப்பரா. இப்போது ரூட் எப்படி கண்டுபிடிப்போம், டக்குன்னு நீ சொல்லிடலாம். சார் ஆல்ஃபான்றது என்ன சார், ஆவரேஜ் மைனஸ் யூ தானே சார். அப்போ ஆவரேஜ் 2 சார், யூன்றது என்ன சார் √11. இது ஒரு ரூட்டு கண்டுபிடிச்சோமா. அப்புறம் பீட்டான்றது என்னது, வாட் இஸ் யுவர் பீட்டா, A + யூ சார். ஏன்றது என்ன சார் 2, யூன்றது என்ன சார் √11 சார். அவ்வளோதான், 2 ரூட்டு கிடச்சிருச்சு. ரொம்ப சிம்பிளான மெத்தடு இந்த இருக்குது பாருங்கள். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் ரூட்டு யூ என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். யூ என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு நம்ம என்ன பண்ணிடுறோன்னா டைரெக்டாக நம்ம டப்புன்னு எழுதி முடிச்சுடுறோம். அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான ஈஸியான மெத்தட். இது நீங்கள் மறந்துடவே கூடாது. இப்போ சரிங்கடா பசங்களா. ஸோ ரீகால் நம்பர் 1 என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெப் நம்பர் 1 வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜ் தாண்டா மேட்ரு. ஆவரேஜ் கண்டுபிடிச்சிங்கனாலே போதும். இந்த ஆவரேஜ்னால் என்ன, -p/2a. அது எங்கேருந்து வந்தது, இந்த சம் ஆஃப் த ரூட் அண்ட் ரூட்டை சம் பண்ணுறீங்களா. ஸோ ஆவரேஜ் நம்ம நார்மலாகவே 2 இருந்தால் 2ஐயும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணுவோம். அதுதான் இங்கேயும் பண்ணுறோம். 2 ரூட்டையும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணிடுறோம். அவ்வளோதான், வந்து உங்களுக்கு ஆவரேஜ் கிடச்சிடும். ஆவரேஜ் என்ன ஃபார்முலா, -b/2a. ஒரு வேளை உங்களுக்கு இந்த சம் ஆஃப் த ரூட்டு ப்ராடக்ட் ஆஃப் தில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் போய்ட்டு நம்ம ஆல்ரெடி இந்த பாலினாமியலுக்கான தியரி எடுக்கும்போது கிளியராக எடுத்து கொடுத்துருக்கோம் பசங்களா. நீங்கள் அதை வந்து பாருங்கள். நான் அந்த லிங்க்கையும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் 2 வந்துடுங்க. ஸ்டெப் 2 என்ன, யூ கண்டுபிடிக்கணும். யூ வந்து கண்டுபிடிச்சிட்டிங்கனாலே போதும். அந்த டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆவரேஜ் ஸ்கொயர்டு மைனஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ அதை போட்ட உடனே உங்களுக்கு யூவும் கிடச்சிரும். யூ கிடச்ச உடனே ஸ்டெப் நம்பர் 3 என்ன, வெரி சிம்பிள். ஆல்ஃபா கண்டுபிடிக்கணும்னா ஆவரேஜ் மைனஸ் யூ பண்ணுங்கள், பீட்டா கண்டுபிடிக்கணும்னா ஆவரேஜ் ப்ளஸ் யூ பண்ணுங்கள். அவ்வளோதாண்டா பசங்களா. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது இந்த ஆவரேஜோட சப்ராக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு ரூட்டு கிடச்சிரும். ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது ஆவரேஜோட ப்ளஸ் பண்ணுங்கள், அந்த இன்னொரு ரூட்டு உங்களுக்கு கிடச்சிடும். அதுதான் ஸ்டெப் 3ல் இருக்குது பசங்களா. சரிங்களா பசங்களா, நீங்கள் நல்லா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப நன்றி. அதே மாதிரி நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நம்ம வெப்சைட் லிங்க்கும் டெலகிராம் லிங்க்கும் உங்களுக்கு கொடுத்துட்றேன்டா. நம்ம சேனலை வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு இதை தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க இல்லையா.
நெக்ஸ்ட்டு வந்து இம்பார்ட்டன்ட் என்னென்னா, இந்த மெட்டீரியல் உங்களுக்கு வேணும்னா நம்ம டெலகிராமில் வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணிட்டு தான் வரேன். ஸோ அந்த சேனலில் ஜாயின் பண்ணிவிட்டு உங்கள் 10th சிபிஎஸ்சி அந்த இது உங்களுக்கு வந்து மெட்டீரியல்லாம் அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை போய்ட்டு என்ன பண்ணிக்கலாம்னா டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்கள் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகேடா பசங்களா, உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.